என்னோட மடி சாய்ந்து அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லல. அடுத்ததுக்கு ஓகே, லாஸ்ட் டைம் பாரு. ரைட்டா போடு. அடிச்சுடுவேன். பல்லல தட்டிடுவேன், கவனிக்கற. போகலையா? அம்மா காத்துட்டு இருக்காங்க. Thank you big boss. ஜி, நீங்க இது மேல பேச மாட்டீங்களா ஜி? ஆமா. ஐயோ. இது ஆக்சன் மேடம். பாத்தும். மேடம், இது ஆக்சன். பரவாயில்ல, சிரிச்சு ஜாலியா தான் இருக்க. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். 2010 சக்தி துணிவே சக்தி. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. சரி, நாம உள்ள முடியாது, மூடிக்கிட்டு போனவை. மன்னிச்சிரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மா. நீ ஓகேவா? எல்லாம் ஃபைனா? ஏதாவது சொல்லுவோம். எதுக்கு? நல்லா 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 யோ என்னயா? ஐயோ, ஏன் போட்டு அப்படியெல்லாம் இருக்காதா? நல்லா இருன்னு சொல்றேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ளை. நீ ஓகேவா? நான் ஓகே. நான் நல்லா என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. உனக்கு பார்க்க நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கே. அப்புறம் என்ன? சூப்பரா இருக்கேம்மா. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியும். அப்புறம் ஏன் புலம்புறேன்னா கரெக்டா கட்டுவிட்டா? உனக்கு தெரியும். விளையாடு, நல்லா விளையாடு. அவ்வளவு. எல்லாரும் சரிங்க. நல்ல கண்ணீர்லாம் வருது. ஐயோ அம்மா, நீ வர வரைக்கும் நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுமா. உன்னை இந்த இதோட பார்க்கும் போதுதான் எனக்கு கொஞ்சமாவது மனசு திருப்தியாச்சு. பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நல்லா இருக்கும். கேட்டுக்கோங்க. சொல்லிட்டாரியா முற்போக்கு சங்க தலைவர். ஒரு யார்கிட்டடா போய் சொல்றது? வினோத் கிட்ட சொல்லலாம், சரி அமித் கிட்ட பேசலாம், நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா. கணபதி, நான் கூட தம்பி சாதாரண அடிச்சுக்கிட்டேன். ஏகப்பட்ட வித்திய எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு. தொழில நீ நல்லா வரணும். நல்ல என்ன திறமை இருக்குல்ல. நாங்களா நாடகம் படிச்சவங்க. வடிவேல் வாத்தியார். வடிவேல் வாத்தியார்னு ஒரு கேரக்டர். அதனால இப்ப நீ என்ன சொல்ல வர? நாடக உணர்ச்சிகளை, நகையே, அழுகை, இளிவரல், மருகை, அச்சம், வெகுளி, போகை, அந்த 8 மெய்ப்பாடையும் கத்துக்கணும். ஐயோ, மாநதி சீரியல்ல பார்க்க மாட்டீங்களா? சொன்னா வீட்டுல யாரும் சீரியல் பார்க்க. இவர்தான் கமருதீன் அவர்கள். மகாநதி சீரியல்ல ஹீரோ அவர். அப்படியா? இது எதுக்கு திடீர்னு இங்க கொண்டு நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். வந்து வளம் வந்துகிட்டு இருக்கிறாரு. சும்மா அவரு வந்து அவருடைய விழுமியத்துல ஹீரோவா இருந்தா சரிதான். அது விழுமியம்னா தெரியுதா? சாரி, எனக்கு தெரியாது. விழுமியம்னா வாழ்க்கையினுடைய மதிப்பீடுகள்ல, நல்ல குணங்கள்ல, யாரையும் கைவிடாத குணங்கள்ல, அதுல விக்ரமே கண்ணா உருட்டுறா. என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க எப்படி வேணாலும் பண்ணிடலாம், எதையும் சாதிச்சிடலாம், காசை வச்சு எப்படி சாதிச்சிடலாம் அப்படிலாம் இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நிறைய விஷயத்தை கத்து கொடுக்க. அதுதான் அந்த வீடு நிறைய விஷயத்தை கத்து கொடுக்குது. என்னப்பா பாயிண்ட்? நினைப்போட வந்திருப்போம். ஆனா இங்க வர்றப்ப ஒவ்வொருத்தரையும் பழகும் போது நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதுல வந்து எது நல்லதுன்னு உரசி பார்க்கணும். அப்படியா? அப்படிதான். என்ன அமைதியா இருக்க? பாயிண்ட் பாயிண்டா எடுத்து சரியான வாய். தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற. சொல்லுங்க.
அடக்கு நான் வடக்கம் நான் வடக்கம் இதெல்லாம் சொல்லி விட்டீங்களா? ஓகே அப்போ ஓகே தான் போல இருக்கு. என்ன ஓகே? நான் என்னுடைய ஃபீலிங்க சொல்றேன். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? வீட்டு தலையில வீட்டு தலை வீட்டு தலை வெசல் வாஷிங் பண்ணி நீங்க பார்த்தது இல்லையா? நாங்களே இப்பதான் பாக்குறோம். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தலையை தேட வேண்டியிருக்கு. தலை கொஞ்சம் தலை மறைவாயிட்டாரு. நிறைய கேள்வி கேட்கணும். ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கிட. அழுக எதுக்கு இந்த அழுக? நீ பாக்கலையா? அப்போ அப்பாடா என் அம்மா ஷோ பார்க்கல. நான் சொல்லல, நல்லவங்க போராட்டம் இந்த நாடே பாராட்டம். அழுகணும். ஆமா இருந்தாலும் வந்து ஒரு அழுதுகிட்டேவா இருக்கிறது அதுக்கு அவனைய படிக்க வச்சிருக்கு. கரெக்ட் தான். இருந்தாலும் அப்படி சொல்லு. டாஸ்க்ல எதிர்த்து வரணும், லைஃப்ல எதிர்த்து வரணும். அதுல சோர்வு வரும். இந்த மாதிரி ஏமா அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சொல்ற இடத்துல இது வந்து ஒரு கேமா நம்ம பாக்குற போது அதுல கோபம் தாபம் அடிச்சுக்கிறது லவ் எல்லாம் பப்பு பப்புன்னு வரும். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? வந்தாலும் நம்ம அதை வந்து அந்த இடத்துல மூளை வேலை செய்யணும். அந்த இடத்துல அமுக்கவும் கூடாது. அந்த இடத்துல அந்த அமுக்கி வெளியே வரோம்னு நினைக்கவும் கூடாது. வாழ்க்கையில உருப்படியா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்க. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்த்ததெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வாழ்க்கையை பார்த்திருக்கேன். எனக்கு தெரியும். unwanted statement irrelevant to the current situation. ஒரு மனசுல இருக்கிறத சொல்லியாச்சுன்னா அந்த இடத்துல அடிச்சுதான் விளையாடணும். ஆமா, விலகி நின்னு அடிச்சு விளையாடணும். லேடிஸ்க்கு மூளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூர்மையா வேலை செய்யணும். கூர்மையாக்கணும். தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா. இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் அந்த சமாளிப்பு கேஷன்லாம் வேணும். தலை ரூம்ல அது. ஆமா உட்காரலாமா? தலைக்கான மரியாதை. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கணும்ன்றது. நான் தலையாத்தான் பாப்பேன். தலைக்கான மரியாதையை கொடுப்பேன். அவ்வளவு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. பேசியாடு நம்மளுக்கு ஒரே ஷை ஆகுது. மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. நல்லா பேசுறாங்க. நல்லா பேசுறாங்க. ஸ்வீட். அவங்க ஏதோ சொன்னாங்க புரியல. ஒருவேளை உள்குத்தா இருக்குமோ? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். வாழ்க்கையில எதையும் கைவிடக்கூடாதுன்னாங்க. எது புரியல? வாழ்க்கையில கைவிடக்கூடாது. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? முடியாத